மகா சிவராத்திரி 2025. மகா சிவராத்திரி என்பது ஒவ்வொரு ஆண்டும் சிவபெருமானை கௌரவிக்கும் வகையில் கொண்டாடப்படும் ஒரு இந்து பண்டிகையாகும். இந்த நாள் சிவனின் திருமண நாளை குறிக்கிறது. குளிர்காலத்தின் இறுதியில், பிப்ரவரி பிற்பகுதியில் அல்லது மார்ச் மாத தொடக்கத்தில், அல்லது கோடை காலம் வருவதற்கு சற்று முன்பு இந்த நாள் வருகிறது. இந்துக்களுக்கு இது ஒரு பெரிய பண்டிகையாகும். இது ஒருவரின் வாழ்க்கையில் இருள் மற்றும் அறியாமையை வெல்ல பிரார்த்தனை செய்யப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் இந்த மங்களகரமான நிகழ்வு பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படும். மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானை கௌரவிக்கும் ஒரு இந்து பண்டிகையாகும். இது சிவனின் இரவு என்றும் அழைக்கப்படுகிறது, மேலும் இது பெரும்பாலான இந்திய மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா பால்குண மாதத்தில் அமாவாசையின் 14ஆம் தேதி இரவு வருகிறது. இது ஆங்கில நாட்காட்டியின்படி மார்ச் மற்றும் பிப்ரவரி மாதங்களுடன் ஒத்துப்போகிறது. பக்தர்கள் இரவும் பகலும் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுகிறார்கள். 2025ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி 26 புதன்கிழமை அன்று வருகிறது. இது பால்குண மாதத்தின் 14வது இரவில் கொண்டாடப்படும். கொண்டாட்டங்கள் பக்தர்கள் இந்த நாளை உண்ணாவிரதம், பிரார்த்தனைகள் மற்றும் மதச் செயல்பாடுகள் மூலம் அனுசரிக்கின்றனர். சிலர் கோயில்களுக்கு செல்கிறார்கள், மற்றவர்களுடன் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள், தியானம் செய்கிறார்கள். சிலர் சிவபெருமானுக்கு பால், தேன், தயிர், வில்வ இலைகள், கரும்புச்சாறு, கங்காஜலம் மற்றும் சந்தனத்தை படைக்கின்றனர். முக்கியத்துவம்: மகா சிவராத்திரி என்பது சிவபெருமான் மற்றும் சக்தி தேவியின் இணைவை கௌரவிக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க இந்து பண்டிகையாகும். சிவலிங்கத்திற்கு பால் படையல் செய்வது அமைதியான வாழ்க்கைக்கு ஆசிகளை தரும் என்று நம்பப்படுகிறது. தேன் வழங்குவது வாழ்க்கையிலும் உறவுகளிலும் செழிப்பையும் இனிமையையும் ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது. செயல்பாடுகள்: உங்கள் பூஜையின் முடிவில் சிவ சாலிசாவை ஓதி ஆரத்தி செய்யுங்கள். காயத்ரி மந்திரம் அல்லது மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை தியானியுங்கள். அருகிலுள்ள எந்த சிவன் கோவிலுக்கும் செல்லுங்கள். சிவபெருமானின் கீர்த்தனைகள் மற்றும் பஜனைகளில், பக்தி பாடல்கள் ஈடுபடுங்கள். சுயபரிசோதனையில் சிறிது நேரம் செலவிடுங்கள். மகா சிவராத்திரி 2025 முக்கியத்துவம், கதை, சடங்குகள் மற்றும் கொண்டாட்ட வழிகாட்டி. மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து பண்டிகையாகும். இது ஆண்டுதோறும் பால்குண மாதத்தின் 14வது இரவில் கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் விரதம் இருந்து மகா சிவராத்திரி பூஜை செய்து சிவபெருமானின் ஆசீர்வாதங்களை பெற புனித பாடல்களை பாடும் மிகவும் புனிதமான இரவுகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. மகா சிவராத்திரி 2025 தேதி மற்றும் பூஜை நேரங்கள். 2025ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி 26 வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படும். மகா சிவராத்திரி பூஜை நேரங்கள் இதத்திற்கு இடம் மாறுபடும், மேலும் பக்தர்கள் தங்கள் பகுதிக்கான சரியான நிஷித கால பூஜை முகூர்த்தத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். மகா சிவராத்திரி கதை: திருவிழாவின் பின்னணியில் உள்ள புராணக்கதை. மகா சிவராத்திரியுடன் தொடர்புடைய பல புராணக் கதைகள் உள்ளன. சமுத்திர மந்தன் கதை: சமுத்திரம் கலக்கப்பட்டபோது சமுத்திர மந்தன் பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய ஒரு கொடிய விஷம் ஹலாஹலா வெளிப்பட்டதாக நம்பப்படுகிறது. உலகை காப்பாற்ற சிவபெருமான் அந்த விஷத்தை குடித்தார். மேலும் இந்த தன்னலமற்ற செயலை கௌரவிக்கும் வகையில் மகா சிவராத்திரி அனுசரிக்கப்படுகிறது. சிவன் மற்றும் பார்வதியின் தெய்வீக சங்கமம்: மற்றொரு புராணத்தின்படி மகா சிவராத்திரி என்பது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் தெய்வீக திருமணத்தை குறிக்கிறது. இது சக்தி மற்றும் சிவனின் சங்கமத்தை குறிக்கிறது. லிங்கோத்பவ கதை: இந்த நாளில் சிவபெருமான் தனது மேலாதிக்கத்தை குறிக்கும் வகையில் எல்லையற்ற ஒளித்தூண் லிங்கோத்பவ வடிவத்தில் தோன்றியதாகவும் நம்பப்படுகிறது. மகா சிவராத்திரி கதை: திருவிழாவின் பின்னணியில் உள்ள புராணக் கதை. மகா சிவராத்திரியுடன் தொடர்புடைய பல புராண கதைகள் உள்ளன. சமுத்திர மந்தன் கதை: சமுத்திரம் கலக்கப்பட்டபோது சமுத்திர மந்தன் பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய ஒரு கொடிய விஷம் ஹலாஹலா வெளிப்பட்டதாக நம்பப்படுகிறது. உலகை காப்பாற்ற சிவபெருமான் அந்த விஷத்தை குடித்தார். மேலும் இந்த தன்னலமற்ற செயலை கௌரவிக்கும் வகையில் மகா சிவராத்திரி அனுசரிக்கப்படுகிறது. சிவன் மற்றும் பார்வதியின் தெய்வீக சங்கமம்: மற்றொரு புராணத்தின் படி மகா சிவராத்திரி என்பது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் தெய்வீக திருமணத்தை குறிக்கிறது. இது சக்தி மற்றும் சிவனின் சங்கமத்தை குறிக்கிறது. லிங்கோத்பவ கதை: இந்த நாளில் சிவபெருமான் தனது மேலாதிக்கத்தை குறிக்கும் வகையில் எல்லையற்ற ஒளித்தூண் லிங்கோத்பவ வடிவத்தில் தோன்றியதாகவும் நம்பப்படுகிறது. மகா சிவராத்திரி அன்று என்ன செய்ய வேண்டும்? இந்த புனித விழாவை கடைபிடிக்க பக்தர்கள் பல்வேறு சடங்குகள் மற்றும் நடைமுறைகளில் ஈடுபடுகின்றனர். விரதம் கடைபிடிக்கவும்: பல பக்தர்கள் கடுமையான விரதத்தை கடைபிடித்து பழங்கள், பால் மற்றும் தண்ணீரை மட்டுமே உட்கொள்கிறார்கள். மகா சிவராத்திரி பூஜை செய்யுங்கள். பக்தர்கள் சிவபெருமானின் சிவலிங்கத்திற்கு வில்வ இலைகள், பால், தேன் மற்றும் தண்ணீரை சமர்ப்பிக்கிறார்கள்.
மந்திரங்களை உச்சரித்து மகா சிவராத்திரி பாடல்களை பாடுங்கள். ஓம் நம சிவாய மற்றும் மகா சிவராத்திரி பாடல்களை கேட்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இரவு விழிப்புணர்வு ஜாக்ரன். பல பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து தியானம் செய்து பிரார்த்தனை செய்கிறார்கள். சிவன் கோயில்களுக்கு செல்லுங்கள். பக்தர்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்காக காசி விஸ்வநாத், கேதார்நாத் மற்றும் சோமநாத் போன்ற புகழ்பெற்ற சிவன் கோயில்களுக்கு செல்கிறார்கள். மகா சிவராத்திரி விரத விதிகள். மகா சிவராத்திரி விரதம் இருப்பது ஆன்மாவை தூய்மைப்படுத்தி ஆன்மீக மேம்பாட்டை கொண்டுவரும் என்று நம்பப்படுகிறது. மகா சிவராத்திரி விரதத்தின் சில முக்கிய விதிகள் இங்கே. கடுமையான விரதம். சில பக்தர்கள் நிர்ஜல விரதத்தை தண்ணீர் இல்லாமல் விரதம் கடைபிடிக்கின்றனர். மற்றவர்கள் பழங்கள் மற்றும் பால் சாப்பிடுகிறார்கள். அசைவ உணவை தவிர்க்கவும். பக்தர்கள் வெங்காயம், பூண்டு, தானியங்கள் மற்றும் மதுவை தவிர்ப்பார்கள். முறையாக நோன்பை முடிக்கவும். மறுநாள் காலையில் பிரார்த்தனை செய்த பிறகு நோன்பு திறக்கப்படுகிறது. மகா சிவராத்திரியின் முக்கியத்துவம். மகா சிவராத்திரி இந்து மதத்தில் மகத்தான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. சிவபெருமானை வழிபடுவதற்கு இது மிகவும் புனிதமான இரவாக கருதப்படுகிறது. இந்த பண்டிகை பக்தி மற்றும் சுய ஒழுக்கம் மூலம் இருளையும் அறியாமையையும் வெல்வதை குறிக்கிறது. இந்த இரவில் பிரார்த்தனை செய்வது உள் அமைதி, செழிப்பு மற்றும் ஆன்மீக ஞானத்தை கொண்டுவரும் என்று நம்பப்படுகிறது. மகா சிவராத்திரி சடங்குகள். இந்த நாள் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிறப்பு சடங்குகள் மற்றும் பூஜைகளால் குறிக்கப்படுகிறது. அபிஷேகம். சிவலிங்கம் பால், தேன், தண்ணீர் மற்றும் நெய்யால் குளிக்கப்படுகிறது. காணிக்கை. பக்தர்கள் சிவபெருமானுக்கு வில்வ இலைகள், பழங்கள் மற்றும் பூக்களை காணிக்கையாக செலுத்துகிறார்கள். விளக்குகளை ஏற்றுதல். தெய்வீக சூழலை உருவாக்க தீபங்கள் மற்றும் தூப குச்சிகள் ஏற்றப்படுகின்றன. மந்திர ஜபம். ஓம் நம சிவாய என்ற சக்தி வாய்ந்த மந்திரம் இரவு முழுவதும் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. வெவ்வேறு கட்ட பூஜைகள். இரவில் 4 முறை சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. மகா சிவராத்திரி உணவு. மகா சிவராத்திரியின் போது பக்தர்கள் லேசான மற்றும் ஜீரணிக்க எளிதான சாத்வீக உணவை உட்கொள்கிறார்கள். பொதுவான உணவுப் பொருட்கள் பின்வருமாறு. சபுதானா கிச்சடி, உருளைக்கிழங்கு மற்றும் வேர்க்கடலையுடன் சமைக்கப்பட்ட மரவள்ளிக்கிழங்கு முத்துக்கள். பழங்கள் மற்றும் உலர்பழங்கள். கீர் மற்றும் பாசுந்தி போன்ற பால் சார்ந்த இனிப்புகள். தேங்காய் நீர் மற்றும் மூலிகை பானங்கள். சிங்கரே, தண்ணீர் கஷ்கொட்டை, மாவு தயாரிப்புகள். மகா சிவராத்திரி ஆடை குறியீடு. பக்தர்கள் பாரம்பரியமாக வெள்ளை, காவி அல்லது சிவப்பு நிற ஆடைகளை அணிவார்கள். இது தூய்மை மற்றும் பக்தியை குறிக்கிறது. பலர் பருத்தி அல்லது பட்டு ஆடைகளை விரும்புகிறார்கள். மேலும் சிலர் ஆன்மீக ஒழுக்கத்தின் அடையாளமாக ருத்ராட்ச மாலைகளையும் அணிவார்கள். மகா சிவராத்திரி செயல்பாடுகள். மகா சிவராத்திரி பல்வேறு மத மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளால் குறிக்கப்படுகிறது. அவற்றுள் கீர்த்தனைகள் மற்றும் பஜனைகள். சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பக்தி பாடல்கள் இரவு முழுவதும் பாடப்படுகின்றன. சிவ பாரத் ஊர்வலங்கள். சில பகுதிகளில் பிரம்மாண்டமான சிவன் ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. வேத வாசிப்புகள். பக்தர்கள் சிவபுராணம் மற்றும் பிற வேதங்களிலிருந்து படிக்கிறார்கள். தியானம் மற்றும் யோகா. பல ஆன்மீக தேடுபவர்கள் இந்த நாளை ஆழ்ந்த தியானத்திற்கும் சுய பிரதிபலிப்புக்கும் பயன்படுத்துகிறார்கள். தர்மம் செய்தல் மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு உதவுதல். உணவு மற்றும் உடைகளை தானம் செய்வது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இந்தியா முழுவதும் மகா சிவராத்திரி கொண்டாட்டங்கள். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் மகா சிவராத்திரி கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. வாரணாசி, காசி விஸ்வநாதர் கோயிலில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் ஊர்வலங்கள் நடைபெறுகின்றன. உஜ்ஜைன். பக்தர்கள் இரவு முழுவதும் பிரார்த்தனை செய்வதற்காக மகாகாலேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தை தரிசிக்கின்றனர். தமிழ்நாடு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பிரம்மாண்டமான கொண்டாட்டங்கள். கர்நாடகா. முருதேஸ்வர் மற்றும் கோகர்ணா கோயில்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக. மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் மற்றும் வாழ்த்துக்கள். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ள சில அழகான மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் இங்கே. இந்த மகா சிவராத்திரியில் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தினர் மீதும் சிவபெருமான் தெய்வீக ஆசீர்வாதங்களை பொழிவாராக. ஹர் ஹர் மகாதேவ். 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான மற்றும் ஆன்மீக ரீதியில் நிறைவான மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள். சிவபெருமானின் மகிமை அனைத்து தடைகளையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டுவரட்டும். மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள். வெவ்வேறு நாடுகளில் மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி இந்தியாவில் மட்டுமல்ல, நேபாளம், இலங்கை, மொரிஷியஸ், பிஜி மற்றும் இந்தோனேசியாவிலும் பிரம்மாண்டமான சடங்குகள் மற்றும் கோயில் பிரார்த்தனைகளுடன் கொண்டாடப்படுகிறது. மகா சிவராத்திரி என்பது பக்தி, ஒழுக்கம் மற்றும் தெய்வீக ஆசீர்வாதங்களை குறிக்கும் ஒரு ஆழமான ஆன்மீக விழாவாகும். விரதம் கடைப்பிடிப்பதன் மூலமும் பூஜை செய்வதன் மூலமும் புனித பாடல்களை பாடுவதன் மூலமும் பக்தர்கள் சிவபெருமானின் அருளை பெற விரும்புகிறார்கள்.
நீங்கள் வீட்டில் சடங்குகளில் பங்கேற்றாலும் சரி அல்லது கோவிலுக்கு சென்றாலும் சரி, மகா சிவராத்திரி 2025 என்பது தெய்வீகத்துடன் இணைவதற்கான ஒரு வாய்ப்பாகும். உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மற்றும் மகிழ்ச்சியான மகா சிவராத்திரி 2025 வாழ்த்துக்கள்.